ஏரோது அவனது சகோதரனின் மனைவியை எடுத்துக்கொண்டான். இவள் சம்மதிக்காமல் இவன் எடுத்துக்கொள்ள முடியாது. இவனுக்கு மனைவி இருந்திருந்தால் இவன் மனைவிக்கு துரோகம் செய்தான். இவள் தன் கணவனுக்கு துரோகம் செய்தாள். அடுத்தவன் மனைவியை வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சொன்னதினாலே இவர்களின் தகாத உறவின் காரணமாக ஒரு பரிசுத்தவான் கொலை செய்யப்பட காரணமானார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இவர்கள் புறச்சாதியார். ஆனால் இன்று கிறிஸ்தவ கூட்டத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றது. ஆவியின் கனிகள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும். அதாவது ஆவியின் சுபாவம் உள்ளவர்கள் தான் பரலோகம் செல்ல முடியும். மாம்சத்தின் கிரியைகள் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. இச்சையடக்கம் ஆவியின் கனிகளில் ஒன்று. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. இப்படி இருக்க அடுத்தவன் மனைவியிடமும் புருஷனிடமும் தகாத உறவையே வைத்துக்கொள்ள பைபிள் இவர்களுக்கு மட்டும் விசேஷமாக ஏதாவது வசனம் கொடுத்துள்ளதா என்ன? நீ என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் விடமாட்டேன் என்று கேவலமான ஒரு வாழ்வை வாழ்பவள் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவ வட்டாரத்தில் இப்படி ஒரு அயோக்கியமான வாழ்வை வாழ்ந்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தையே தூஷிக்க காரணமான நடத்தை கெட்டவர்கள் இவர்கள். இப்படி ஒரு கேவலமான வாழ்வை வாழ்ந்து நானும் மனிதன் என்று நாட்டிலே நடமாடாதீர்கள். ஏனென்றால் மனிதன் இவ்விதம் வாழ மாட்டான், மிருகந்தான் இவ்விதமாக வாழும். காரணம், அவைகளுக்கு பகுத்தறிவு இல்லை. அது உறவு முறைகளையும் பார்க்காது, மரியாதையையும் எதிர்பார்க்காது. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்து உலகத்திற்கு சாட்சியாக காணப்பட வேண்டும்.